குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிற டவுட்டாக இருக்கும்போது வியரா இவங்கெல்லாம் வந்து ஜிடான் திருப்பி கூப்பிட்டாங்க கம் அவுட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு. ரிட்டையர்மெண்ட் விட்டு வந்து ஃபஸ்ட்டு 2 கேம் கோல் அடிக்கல, 0-0 தான். அதுக்கப்புறம் இவங்க திரும்பி ஃப்ரான்ஸ் 2002 ஃபர்ஸ்ட் டைம் வெளில போகிறானுங்களே, அதே மாதிரி 2006 வெளில போகிறாங்கடா. அப்படிங்கிறப்போ இந்த கேம் வந்து யோசிச்சு பார்த்தா அந்த பைட்டை ரிமெம்பர் பண்ணுறதோட அதுதான் இட்டலியோட லாஸ்ட் கேமாடா வேர்ல்ட் கப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சமயத்தில் ஞாபகம் வச்சிருக்கோம். நீ சொல்லும் போது எனக்கு தோணுது சம்மர் லைக் ஜார்ஜினோ இஸ் நெவர் பிளேட் வேர்ல்ட் கப். Seriously, Donnarumma has never played a World Cup. Bonucci has never played a World Cup. Kelly வந்து 2014 ஆடுனா. சொன்னபடி oh my god அப்படிங்கிற மாதிரி எத்தனை இட்டாலியன் பிளேயர் நினைச்சு பார்த்தா சொல்றேன், எத்தனை இட்டாலியன் பிளேயர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், அவங்க எல்லாம் யாருமே வேர்ல்ட் கப் ஆடல. ரொனால்டோ உள்ள போய் அந்த ஒரு சின்ன பையன் உள்ள ஓடி போய் என்னடா இது நடந்திருக்குடா நீ பாக்கலையாடா நீ பாக்கலன்னா ரூடி பார்க்கவே மாட்டாயா போடா அப்படின்னு பிடிச்ச வேற தள்ளி வேற விட்டுருவான். இட் வாஸ் லைக் நீ மறுபடியும் கிளப் ஃபுட்பால் வரணும், அது எப்படி இருந்துச்சு அந்த டைம்ல வந்து லைக் when you come back. Actually அந்த கேம் வந்து அதான் சொன்னபடி போர்ச்சுகல் வந்து they were missing a lot of players and that was the golden generation of England. அப்பனா கண்டிப்பா கேவலமா ஆடுவாங்கன்னு நமக்கு தெரியும். வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஸோ இதை தவிர வேற வேர்ல்டு கப் ஒரு இன்சிடென்ட் இருக்கவே முடியுமான்னு தெரியாது. இதை வந்து நான் லைவ்ல பார்க்கல, பட் நீங்க லைவ்ல பார்த்தீங்க அந்த ஜிடானோடைய ஹெட்பட் ஆன் மாட்டராச்சி. அது வந்து காலகாலமா ஒரு வேர்ல்டு கப்புக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா இந்த இன்சிடென்ட் வச்சு தான் எல்லா வேர்ல்டு கப்புக்குமே இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. அது எப்படி இருந்துச்சு அந்த இன்சிடென்ட் அண்ட் வாட் லெட் டு தி இன்சிடென்ட்? அது வந்து என்னன்னா ஒரு ஜென்ரேஷனல் அப்செட்னா அதுதான். நீ சில மேட்சஸ்லாம் பார்த்து ரொம்ப அப்செட்டாக ஒரு 2-3 நாள் உட்காந்துருப்பல இனிஷியலாக ஃபுட்பால் பார்க்கும்போது. என்னோட ஃபஸ்ட்டு ரொம்ப அப்செட்டான மேட்ச் அதுதான். ஸோ கோயிங் இன் டு இது வந்து பேக்ரவுண்ட் என்னன்னா ஃப்ரான்ஸ் வேர் ஆக்சுவலி டெட் அண்ட் பைட் மாதிரி அந்த கோல்டன் ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் வேறு ரியலி ஓல்டு. அந்த 98-2000 ஜெயிச்சாங்கல்ல, ஜிடானும் ரிட்டையர் ஆயாச்சு. ஜிடான் ரிட்டையர் ஆகிட்டான், தூரம் ரிட்டையர் ஆகிட்டான். தியரி ஆண்ட்ரி மட்டும்தான் ஒரு ஸ்பீக் ஆஃப் ஹிஸ் பவர்ஸ். பட் 2006 கொஞ்சம் இன்ஜர் அந்த தியரி ஆண்ட்ரி இல்லை 2006 இன்ஜர் ஆகல. ஹி வாஸ் ஸ்பீக் ஆஃப் ஹிஸ் பவர்ஸ். அப்போ தான் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலாக போட்டுருந்து குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிற டவுட்டாக இருக்கும்போது வியரா இவங்கெல்லாம் வந்து ஜிடான் திருப்பி கூப்பிட்டாங்க கம் அவுட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு. ரிட்டையர்மெண்ட் விட்டு வந்து ஃபஸ்ட்டு 2 கேம் கோல் அடிக்கல, 0-0 தான். அதுக்கப்புறம் இவங்க திரும்பி ஃப்ரான்ஸ் 2002 ஃபர்ஸ்ட் டைம் வெளில போகிறானுங்களே, அதே மாதிரி 2006 வெளில போகிறாங்கடா. அப்படிங்கிறப்போ தியரி ஆண்ட்ரி அடிச்சுட்டு எப்படியோ உள்ளே போயிடுறாங்க. ஃப்ரம் தேர் ஜிடான் ஒன் மேன் ஷோ, ஹி கேரி த டீம். ஸ்பெயின் கூட, அடுத்தது பிரேசில் கூடலாம் அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் ஹைலைட்ஸ். நீங்கள் நிறைய பேர் இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. போர்ச்சுகல் கூட அது ஒரு பயங்கரமான வேர்ல்டு கப்பு. அது எப்படின்னா ஜிடானுக்கு இட் வாஸ் டெஸ்டின்ட் ஃபார் ஜிடான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. அது இன்னொரு சைடு இப்போ யோசிச்சு பார்த்தா இட்டாலிக்கும் டெஸ்டின் மாதிரி தான் இருந்தது. அது அந்த கேம் வந்து த அடாசிட்டி டு ட்ரை அ பெனன்கான வேர்ல்டு கப் ஃபைனல், அதெல்லாம் அகேன்ஸ்ட் ஜியான்லுஜி புஃபான். பால்ஸ் ஆஃப் ஸ்டீல் தான். இட் வாஸ் இஸ் லாஸ்ட் கேம். கோல்டன் பால் டிசைன் பண்ணியாச்சு. அண்ட் என்னன்னா லைக் ஃப்ரான்ஸ் வாஸ் நாட் அ கிரேட் டீம். தேவர் ஆல் ஓல்டு. தியரி ஆண்ட்ரி எடுத்துன்னு இன்ஜர் ஆகிட்டான். வியரா சப்ஸ்டியூட்டட். ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. இட் வாஸ் லிட்டரலி ஜிடான் தான். ஜிடானுக்கோசரம் வைப்பில் ஆடிட்டு இருப்பாங்க, மெஸ்ஸிக்கோசரம் வைப்பில் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஜிடானுக்கோசரம் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் ஒரு 10 more minutes தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எப்படியோ ஜிடான் இருந்தால் ஜெயிச்சிருவாங்கடா. அப்படிங்கிறப்போ திடீர்னு லைக் ஒரு கார்னரோ என்னமோ சம் பால் அவுட்ல இருந்தது. திடீர்னு வந்து ரீப்ளே மாதிரி காமிக்கிறாங்க. இவன் வந்து இது பண்ணுறான்னு, ஹெட்பட் பண்ணுறான்னு. எனக்கு இன்னும் புரியல. சரி நம்மளுக்கு என்னென்ன நப்பாஸ்னா ரெஃப்ரி பார்க்கல. இப்போ இருக்க மாதிரி வீடியோ அவ்வளோ பெருசாக இருக்காதுல்ல, ரெஃப்ரி பார்க்கல, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் ரெஃப்ரி வந்து 4th அசிஸ்டன்ட் கிட்ட போய் கேட்டு கார்டு கொடுத்துட்டான். அவ்வளோதான். சரியான அப்செட்டு. அந்த ஐகானிக் இமேஜ் நீங்கள் பார்ப்பீங்களா, ஜிடான் வந்து அந்த வேர்ல்டு கப்பை பார்த்துட்டே போவான்னு. தட் வாஸ் ஐகானிக். இட் வாஸ் ஹிஸ் லாஸ்ட் மேட்ச். கோல்டன் பால் வின் பண்ணியாச்சு. அவன் வந்து டோர்னமெண்ட் கேரி பண்ணிட்டு வந்தான். ஹி காட் அப்செட் பிகாஸ் மாட்ராசி செட் சம் அபவுட் ஹிஸ் சிஸ்டர். ஒரு சிஸ்டர், அதாவது ஆஃப்டர் ஏ மேட்ச் உன் ஜெர்சி வேணா, உன் சிஸ்டரோட ஜெர்சி தான் வேணும் அப்படி மாதிரி என்னமோ சொல்லிடுவான். ஜிடான் டென்ஷன் ஆகி லைக் ஐ மீன் த பிளேயர் ஆஃப் ஹிஸ் ஸ்டேச்சர், ஹிஸ் கரியர், இதுக்கு இந்த விஷயத்தை வேர்ல்டு கப் ஃபைனலில் போய் இப்படி டான்ட் ஆனதுக்கெலாம் அநியாயம். அண்ட் இட்டாலி வென்ட் ஆன் டு வின் த வேர்ல்ட் கப். தட் வாஸ் லைக் எனக்குலாம் 3 நாள் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். அந்த விட்டு வரவே முடியல. ஏன்னா ஃப்ரான்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன். அண்ட் தட் வாஸ் த பீரியட் ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஆர்ஸ்னல். ஃப்ரான்ஸ்லேருந்து அப்படியே ஆர்ஸ்னல் இருந்த இது. பட் யா அது ஒரு ஐகானிக். ஐ டோன்ட் சி லைக்
ஐ டோன்ட் see anybody who do that. அந்த இது எனக்கு அந்த வேர்ல்டு கப் கூட மீற தேவையில்லை அப்படின்னு பண்ணானா, இல்லை ஆல்ரெடி ஒரு வேர்ல்டு கப் நான் தான் ஜெயிச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணானா என்னன்னு தெரியல. பட் he lost his cool at that crucial moment. I'm pretty sure இன்னொரு 10 நிமிஷம் இருந்தாலும் they would have won it. இல்ல எனக்கு ஞாபகம் இருந்தது எல்லாமே அதான். அந்த வேர்ல்ட் கப் வந்து எல்லாருமே பேசிட்டு இருந்தது த ஜிடான் வேர்ல்ட் கப் அப்படின்னு தான் பேசிட்டே இருந்தாங்க அந்த சமயத்துல. when you take and read articles about everything, இல்ல அந்த இன்சிடென்ட் நடக்காம இருந்தா கூட இட் வாஸ் த ஜிடான் வேர்ல்ட் கப் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. பட் அந்த இன்சிடென்ட் நடந்தனால இட் அஃபிஷியலி பிகேம் த ஜிடான் வேர்ல்ட் கப். இந்த இட்டலி ஜெயிச்சது எல்லாரும் மறந்துட்டாங்க எல்லாருமே. டேய் நாங்க தாண்டா ஜெயித்தோம் அப்படின்லாம் விட்டுட்டு டேய் போடா ஹெட்பட்டை பத்தாண்டா பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு விஷயமா அது முடிஞ்சு. அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் அகேன் இஸ் லாஸ்ட் மேட்ச் ஃபார் பிரான்ஸ். இல்ல லாஸ்ட் எவர் கேம். அதாவது ஐ தாட் இட் வாஸ் ஃபார் பிரான்ஸ். He came out of his retirement just for this tournament. அது தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ். பிரேசில் கூட யாருமே எதிர்பார்க்கல இப்படி பண்ணுவானு. அதெல்லாம் அநியாய பெர்ஃபார்மன்ஸ். லெஜெண்டரி பிரேசில் டீம்ஸ் இல்ல அவங்கலாம். அதெல்லாம் வந்து என்னன்னா that world cup வந்து it was a generation moving on டா. Raúls, Nistelrooys, Bergkamps, Balaks கூட அடுத்ததுல இன்ஜர் ஆனா இது Pirlo தான் Gattuso. அந்த இத்தாலி டீமும் ரொம்ப ஸ்டாக்டான டீம் தானே. கரெக்ட். லூயிஸ் ஃபிகோ. அது ஒரு ஜெனரேஷன் மூவ் ஆற இதுல he was the one. அது ஒரு ஜிடான்ஸ் மேஜிக். அது எவ்வளவு ஆன்டி கிளைமேட்டிக்கா நடந்ததுன்னா தான் என்னால இதே பண்ண முடியல. அதே மாதிரிதான் நம்ம வந்து இந்த வேர்ல்ட் கப்ஸ் அசோசியேட் பண்ணி பார்த்தாலே வந்து இந்த நம்பர் ஆஃப் என்ன சொல்றது அஃபிஷியேட்டிங் டிசிஷன்ஸ் அதை வந்து எப்பவுமே ஸ்க்ரூட்டினி பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்ம இந்த 2022 வேர்ல்ட் கப்ல வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து 10 நிமிஷம் ஆடட் டைம் 12 நிமிஷம் ஆடட் டைம்ல நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்னடா பண்றீங்க, நாங்க 90 நிமிஷம் தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம், நீங்க என்னடா வந்து 100 நிமிஷத்துக்கு மேட்ச் நடத்திட்டு இருக்கீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா எப்பவுமே வந்து இந்த நம்பர் ஆஃப் ரெட் கார்ட்ஸ் அண்ட் எல்லோ கார்ட்ஸ் பீயிங் அஃபிஷியேட்டட் இன் வேர்ல்ட் கப்ஸ் வந்து ஒரு அட்ராஷியஸ் நிலைமையில வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்து இந்த போர்ச்சுகல் வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் கேம் 2006 அதே வேர்ல்ட் கப்ல வந்து 12 எல்லோ கார்டு 4 ரெட் கார்டோட அந்த கேம் வந்து முடிஞ்சுது. அது அந்த பேட்டில் ஆஃப் நர்பர்பிரிங் சொல்லுவாங்க அந்த கேம். ஏன்னா அந்த ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப்லயோ அந்த 2 இயர்ஸ் முன்னாடி யூரோஸ்லயோ வந்து மறுபடியும் இந்த டீம்ஸ் ஃபேஸ் பண்ணி பயங்கர கான்ட்ரவர்சியா இருந்துச்சு. அண்ட் இந்த கேம் தான் அகெயின் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டுக்கு நடந்து அதுக்கப்புறம் அந்த விஷயம் என்னன்னா ஃபீஃபாவோட பிரசிடென்ட் வந்து செப் பிளாட்டர் இருந்தான்ல, அப்போ தலைவன் வெளியே வந்துட்டு the referee should have given a yellow card to himself for his actions னு வேற சொன்னா. முட்டாளாடா நீ, அறிவு ஏதாச்சும் இருக்காடா உனக்குலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் அந்த கேம் எப்படி இருந்துச்சு நீங்க பாத்துருப்பீங்க? அந்த கேமும் நான் உனக்கு லைவ்ல பார்த்த கேம் தான். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது தான் நைட் இந்த லைக் எங்க ஸ்டடி ரூம்ல இந்த கேம் ஃபியூ கேம்ஸ் டுவர்ட்ஸ் எண்ட் போட்டாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் ரவுண்ட் ஆஃப் 16 பேட்டில் ஆஃப் நியூரன்பர்க் வந்து உங்களுக்கு வேர்ல்டு வார் 2ல பத்தி இன்ட்யூசிஸ்ட் இருந்தா அந்த இந்த சிட்டி உங்களுக்கு தெரியும். அந்த கேம் என்னன்னா லைக் இந்த சைடு கோச் வந்து ஸ்கொலாரி போர்ச்சுகல், இவனது வந்து இட்டாலி இது நெதர்லாண்ட்ஸ் வந்து வேன் பாஸ்டன். யங் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, லூயிஸ் ஃபிகோ, டெக்கோ. அந்த சைடு வந்து யூ காட் யங் ராபின் வேன் பர்சி, நிஸ்டல் ராய், இந்த மாதிரி இருந்தது. எடுத்த உடனே ரொனால்டோ அடியை போட்டு உட்கார வச்சிருவானுங்க. செகண்ட் மினிட் வரும்போது ஃபர்ஸ்ட் எல்லோ கார்டுன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்ப எல்லோ கார்டு. அப்புறம் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ரொனால்டோ இதாயிருவான். இட் வாஸ் லைக் எப்படி அடுத்த கேம் வந்து திரும்பி ஆடினாங்கிறது ஒரு இதுதான். அந்த கேம் எப்படின்னா இட் வாஸ் ஐ திங்க் இட் வாஸ் மோர் டு டூ வித் ரெஃபரி லூசிங் ஹிஸ் ஹெட். ரெஃபரி லூசாக இவனுங்க ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு பால் வந்து எவனோட ஃபிகோவை இப்படி எல்போ பண்ணுவான், போறதுல அப்படியே மூஞ்சில இப்படி எல்போ பண்ணுவான். இன்னொன்னு வந்து டெக்கோ இருக்கான்ல, பார்சிலோனா பிரசிடென்டா இருக்கான சம்திங் இஸ்ல, டெக்கோ வந்து பால் எடுத்துட்டு காலில் போயிட்டு இருப்பான், திடீர்னு கையில தூக்கிக்குவான் பாலை. ரெஃபரி டிசிஷன்ஸ் பிடிக்காம வேன் ப்ரோகாஸ்ட்னு நினைக்கிறேன். எல்லாம் ரெட் கார்டு வாங்கிட்டு கண்ட மினிட் சண்டை போட்டுக்கோங்க. ரெட் கார்டு வாங்கிட்டு பெஞ்ச்ல போய் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு ரெஃபரி பிடிச்சி திட்டிட்டு இருப்பானுங்க. டெக்கோவும் வேன் ப்ரோகாஸ்டும் உட்காந்துட்டு அதான் யாரோ எழுதியிருக்காங்க that was supposed to be the corner of என்னமோன்னு சொல்லிட்டு அந்த வேர்டு வந்து எழுதியிருக்காங்க இவனுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் கிளப் டீம்மேட்ஸா இருந்தவனுக்கு வந்துட்டு இங்க வந்து ரெட் கார்டை வாங்கிட்டு போய் என்னடா எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, என்னடா நடக்குது இதுல வந்துட்டு இந்த வேர்ல்ட் கப்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. It was supposed to be a very good game. ஏன்னா நல்ல அட்டாக்கிங் ப்ரோவஸ் ரெண்டு டீமுக்குமே இருக்குது. You got Figo, Deco, ரொனால்டோ. அந்த சைடு பெர்கேம்ப் டுவர்ட்ஸ் தென்னா நிஸ்டல்ராய், ராபின், ஸ்னைடர் எல்லாம் இருக்கானுங்க. பட் தி ரெஃபரீஸ் பிளேட் ஸ்பாயில் ஸ்போர்ட். ஏன்னா டென்ஷன் ஆகுது, போ டென்ஷன் ஆகுது. அண்ட்
யா தட் வாஸ் லைக் ஒன் ஆஃப் த ஒரு எப்படி சொல்றது இந்த இப்ப அந்த கேம் அதெல்லாம் நீ பாத்துருக்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு இல்ல அதான் அந்த பேட் பாய்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டேட்டர் சொல்லியிருக்காரு. என்னடா இவனுங்க எல்லாம் போய் ஒண்ணா உட்கார்ந்திருக்கானுங்க அப்படின்னு. எப்படி நீ அர்ஜென்டினா வெர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் வந்து அந்த கேமை பாத்துருக்கணும். அதை பெருசா டிஸ்கிரைப் பண்ண முடியாது, பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் கேம். ஸோ அஃபீஷியலா இந்த கேம்ல தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எல்லோ கார்ட்ஸ் இருந்துச்சு. அன்டில் நீங்க சொல்ற கேம் அர்ஜென்டினா வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் இன் 2022ல வந்து 18 எல்லோ கார்ட்ஸ் கொடுத்தாரு. இருக்கு பட் அது எல்லோ கார்ட்ஸ் கணக்குன்னு பார்த்தா வந்து அந்த கேம்ல தான் வந்து இது வந்து ஓவர்டேக் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதுல கோச்சிங் ஸ்டாஃப் ஞாபகம் இருக்கா, வேண்டைக்கு வந்து பாலை எட்டி உதைப்பான் அந்த அர்ஜென்டினாவுடைய இது டக் அவுட்டுக்குள்ளார. ஸோ எல்லாரும் எந்திரிச்சு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ தட்ஸ் a lot that went on. வேண்டைக்கு எட்டி வாட்சாங்க, யாரோ எட்டி வாட்சாங்க அந்த மெஸ்ஸி வாட்சாரா, அதான் எக்ஸாக்ட்லி. அந்த எல்லாருமே வெளியே வந்தாங்க. ஸோ that was a huge controversial game. ஸோ அதனால அந்த கேமை மட்டும் தான் வந்து பீட் பண்ணுச்சு இந்த விஷயம். ஸோ இந்த கேம் அகைன் நீங்க சொன்ன மாதிரி வந்து லாட் டு டாக் அபவுட். அது வந்து ரெஸ்லிங் கேமா தான் வந்து இந்த கேமே வந்து நடந்துச்சு அப்படிங்கறதா வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேம்ல கொடுக்கப்பட்ட எல்லோ கார்ட்னால வந்து போர்ச்சுகல் அல்டிமேட்லி குவாலிஃபைட் ஃபார் த குவார்டர் ஃபைனல் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. ஓகேவா, அதுல வந்து 2-3 பிளேயர் மிஸ் பண்ணி கூட அந்த இங்கிலாந்து டீம் ஜெயிக்கல. அப்போ கூட அந்த இங்கிலாந்து டீம் ஜெயிக்கல. அப்போ வந்து செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆனா இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. சோ தி அக்யூமுலேஷன் ஆஃப் எல்லோ கார்ட்ஸ்னால இந்த கேம் நடந்தனால செமிஃபைனல்ல சில பிளேயர்ஸ் வந்து விளையாட முடியல. ஸோ இட் வாஸ் லைக் ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து போர்ச்சுகல் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கடுப்பாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அகைன் ஒன் ஆஃப் தோஸ் இன்சிடென்ட்ஸ். பட் எல்லாத்தோட ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து ஐ ஹாவ் டு டாக் அபவுட் தட் லாம்பார்ட் கோல். அது வந்து உள்ள நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த கேம்ல இருந்து வந்த அடுத்த கேம் இங்கிலாந்து சொன்னல, ஆமா அந்த கேம் இன்சிடென்ட் பத்தி பேசலாம். ரூனி ரொனால்டோ இன்சிடென்ட் அது ஐ டோன்ட் நோ. ரெண்டு பேருமே டீம்மேட்ஸா இருந்து ரூனிக்கு வந்து அந்த ரெட் கார்டு கிடைச்சது அந்த இன்சிடென்ட் அந்த கேம்ல. ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ரொனால்டோ உள்ள போய் அந்த ஒரு சின்ன பையன் உள்ள போன உள்ள ஓடி போய் என்னடா இது நடந்திருக்குடா நீ பாக்கலையாடா நீ பாக்கலன்னா ரூனி பார்க்கவே மாட்டாயா போடா அப்படின்னு பிடிச்ச வேற தள்ளி வேற விட்டுருவான். இட் வாஸ் லைக் நீ மறுபடியும் கிளப் ஃபுட்பால் வரணும். அது எப்படி இருந்துச்சு அந்த டைம்ல வந்து லைக் when you come back? ஆக்சுவலி அந்த கேம்ல வந்து அதான் சொன்னபடி போர்ச்சுகல் வந்து they were missing a lot of players and that was the golden generation of England. அப்பனா கண்டிப்பா கேவலமா ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ போர்ச்சுகல் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப ரூனி வந்து ஹி கேம் இன் இதா சப்ஸ்டியூட் தான் வந்தான் நினைக்கிறேன், if I remember correctly. வந்தோடனே சரியான ரஃப் கேம். 2016 ஃபேர்லி யங் ரூனி தானே, ரொம்ப இதா இருந்தா ஒரு ஃபவுல்ல ரொம்ப அக்ரெசிவ் ஆடிட்டு இருந்தா ஒரு ஃபவுல்ல ஒருத்த மேல ஒரு ஒருத்தன் கொட்டை மேலே அப்படி மிதிச்சிருவான். லிட்டில் ஸ்டாம்ப் ஆன் ஹிஸ் பால்ஸ். அதனால டக்குன்னு இதாகும்போது லைக் பிளேயர்ஸ் எல்லாம் சரௌண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதாகும்போது ரொனால்டோ வந்து லைக் என்ன நினைச்சுன்னு தெரியும். ரொனால்டோ வந்து இப்ப இருக்கிற அந்த அண்ணா இல்ல, அப்ப வந்து ரொனால்டோ வந்து அது எப்படி சொல்றது, இந்த ரெட் கார்டு வாங்கி கொடுக்கறது, எல்லோ கார்டு வாங்கி கொடுக்கறது, டைவ் பண்றது எல்லாம் ஜாஸ்தி இந்த பீரியட். ரூனிக்கு வரும்போதே தெரியும் இந்த நாய் நம்மள எப்படியாச்சும் ரெட் கார்டு வைக்கதான் வருது இல்லையா. உள்ளே வந்து எல்லா ரூனி டக்கு டெல்ஸ்ல தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டோடனே ஹில் கெட் ரெட் கார்டு. ரொனால்டோ வந்து சும்மா போக வேண்டியதானே, போகும்போது அப்படியே இந்த கேமராஸ் ஆடியன்ஸை பார்த்து கண்ணடிச்சுட்டு போவான். ரூனியும் இப்ப நீங்க ரொனால்டோ சொன்ன மாதிரிதான் ரூனியும் அந்த காலத்துல லைக் ரொம்ப என்ன சொல்றது ஹைப்பர் ஆக்டிவ். எல்லாருமே சொல்லியிருக்காங்கல்ல வந்து யுனைடெட் வரும்போது வந்து he's that kid who was always wanted to be everywhere, involved in everything. அந்த மாதிரி ஒரு கிட்டா வந்து ரூனி இருந்தா. ரொனால்டோ தெரிஞ்சுதான் போயிருப்பான், கொஞ்சம் சுரண்டி விட்டா போதும் இவனே கிளம்பிடுவான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. பட் they had to come back to United. அதுக்கப்புறம் they worked things out and they had monstrous seasons. அதுல என்னன்னா லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சேயிங் அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான் உடைஞ்சிருச்சு, ஹவ் ஆர் தே கோயிங் டு இதுன்னு வந்து அத அப்படி யோசிச்சு பார்த்தா யுனைடெட் வந்தா மேனேஜர் யாரு, அதான் ஒழுங்கு உட்காந்து விளையாட விட்டு நெக்ஸ்ட் 3 years சரியான இது ரொனால்டோ பேலண்டியர் ஜெயிச்சா இல்ல ரூனியோட இதுதானே. எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் மேன் மேனேஜ்மெண்ட்லாம் தலைவர் தான். பட் யா தட் வாஸ் ஒன் இன்சிடென்ட். அது ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் பாருங்க. ரொனால்டோ கண்ணடிச்சிட்டு போவா. இல்ல the next one was that அதான் சொல்றேன் அந்த இதுல where Lampard scores against Germany. அது வந்து இந்த கோஸ்ட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு that's been nicknamed. ஏன்னா அந்த கேம் வந்து 2-1 இருந்துச்சு. அந்த கோல் உள்ள போயிருந்துச்சுன்னா இட் would have become 2-2. ஆனா ரெஃபரியும் பார்க்கல, லைன் ரெஃபரியும் பார்க்கல. ஏன்னா போஸ்ட் அடிச்சு உள்ள போய் பவுன்ஸ் ஆகி அப்புறம் ஸ்பின் ஆகி பால் வெளியே வந்துடும்.
ஸோ அவங்க 2 பேருமே பார்க்கல. அண்ட் தென் சரி தி கேம் எண்டட் 4-1. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஃபுல்லா கமிட் பண்ணாங்க, அதனாலதான் அவங்களால வந்து இது பண்ண முடியல. டேய் உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும்டா, நீங்க என்ன எப்பேற்பட்ட டீம், நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட டிஃபெண்டர் வச்சிருந்தீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க ஒண்ணு கிழிக்க போறது இல்லைன்னு. பட் அந்த மீடியா அப்படி வந்துருச்சு. அந்த கோலை ஈக்குவலைஸ் பண்ணியிருந்தோம்னா நாங்க உள்ள போயிருப்போம், அங்க போய் கிழிச்சிருப்போம். ஒண்ணும் கிடையாது. அந்த ஜெர்மன் டீம் தான் தட் வாஸ் லைக் த 2014 போட்ட விதை. ஏன்னா பெலாக்கே எல்லாம் என்ஜாய்ட், பிலிப்பே லாம் பிகேம் கேப்டன் சடன்லி, ரைஸ் ஆஃப் ஓசில், முல்லர், நாயர், க்ளோஸ் எல்லாம் அப்படிதான் நல்லா இருக்கிறேன். க்ளோஸ் எல்லாம் க்ளோஸ் வந்து பீக் அடிச்சிட்டான், க்ளோஸ் பீக் அடிச்சிட்டான். யங் ஓசில், யங் முல்லர், யங் நாயர், அந்த குரூப் கவுண்டர் அட்டாக்கிங் தாறுமாறு ஆடுவானுங்க. அர்ஜென்டினாவை 4-0 பொழந்திருப்பானுங்க, அடுத்தது இவனு கூட வந்துருவானுங்க 2-0 அதே மாதிரி பொழப்பானுங்க. ஆனா டக்குன்னு ஒரு மொமெண்டம் வரும் இங்கிலாந்துக்கு. ஐ திங்க் இட் வாஸ் லாம்பார்ட் ஹூ வாஸ் லீடிங் இட். அந்த மொமெண்டம் வரும், 2-1 பண்ணுவானுங்க. உடனே அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்ல 2-2 ஆயிருக்க வேண்டியது. 2-2 ஆயிருந்தா அவங்க ஜெயிச்சிருப்பானுங்களா சொல்ல முடியாது. ஏன்னா கோல் கீப்பர் வந்து ராப் கிரீனோ யாரோ ரொம்ப கேவலமா வச்சிருப்பானுங்க. செல்சி 3rd சாய்ஸ் என்னமோ போனா கொஞ்சம் வருஷத்துக்கு தேட வெரி பேட் கீப்பர் அன்டில் ஜோஹாட் கேம் இன். பட் கண்டிப்பா எனக்கு தோத்துருப்பாங்கன்னு தோணுது. பட் ஐ ஃபீல் அந்த கோல்லாம் பச்சையா கொடுத்துருக்க வேண்டிய கோல், அதை எப்படி விட்டாங்கன்னு தானே ஐ ஃபீல் தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஐம் கிளாட் கோல் லைன் டெக்னாலஜி கேம் இன். கரெக்ட் கரெக்ட். அதான் அந்த விதை நீங்க சொன்ன மாதிரி அந்த கோல் லைன் டெக்னாலஜிக்கான ஒரு மைய காரணமா அப்போ வந்து அந்த இன்சிடென்ட் இருந்துச்சு. பட் கோல் லைன் டெக்னாலஜி கேம் ஒரு 7-8 இயர்ஸ் ஆஃப்டர் தட் இன்சிடென்ட். பட் ஸ்டில் இன்னும் யோசிச்சு பார்த்தா வந்து எது மிகப்பெரிய இன்சிடென்ட் அது வரதுக்கான ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட். நம்ம சும்மாவே நம்மளுக்கு தெரியும், பிரிட்டிஷ் மீடியா வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் கிடைச்சாலே வந்துட்டு சும்மா நியூக்ளியர் பாம்பு போடுற மாதிரி வந்து இது பண்ணி விட்டுருவானுங்க ஒரு இன்சிடென்ட்டை. அதனால வந்து இட் வாஸ் பிக் லேண்ட்மார்க் ஒரு இன்சிடென்ட் மாதிரி for something to come into football. You still refer to that incident there, Ramparoda ghost goal. That's really good. But எல்லாருமே மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் நெக்ஸ்ட் பார்த்தா அந்த Suarez handball on the goal line against Ghana. That was like இன்னைக்கு இப்போ கூட போன வாரம் கூட நானும் இது சுபாஷ் வந்து பேசிட்டு இருந்தோம். அதுல where he says அவனை இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க, do you regret doing that handball அப்படின்னு. அவன் சொல்லுவான், நீங்க கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட இல்ல, அவன் பெனல்டி மிஸ் பண்ணாம பாருங்க, அவன்கிட்ட போய் கேளுங்க நீங்க. நான் வந்து ரெட் கார்டை வாங்கி பெனல்ட்டியையும் கொடுத்து நான் வெளியே போயிட்டேன். ஆனா அவன் வந்து பெனல்ட்டியை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உள்ள, அவன் பெனல்ட்டியை மிஸ் பண்ணான்னு நீங்க அவனை கேட்கறது போட்டு எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இஃப் கிவன் another chance I will do it again. என்னோட கண்ட்ரி குவாலிஃபை ஆகணும்னா I will still do it again அப்படின்னு சொன்னா I was like அது என்னாச்சுன்னா அந்த டைம்ல இந்த ஸ்பிரிட் ஆஃப் த கேம் எல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. Like no one expected someone like an attacker to do that on the goal line. அவ எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அப்படியே இருந்தாலும் நீ வந்து ரெஸ்பெக்டோட தோக்கணும், லைக் நீ வந்து கோலை உள்ளு விட்டுட்டு யூ ஹேவ் டு பி கிரேஷியஸ் இன் டிஃபீட் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல. சுவாரஸ் லைக் டே போடா, நான் என் கண்ட்ரிக்காக ஆடுவேன், சும்மா இந்த ரூல்ஸ் ஆஃப் த கேம் ஸ்பிரிட் ஆஃப் த கேம்லாம் விட்டுருங்கடா அப்படின்னு. இல்ல அது என்னன்னா லைக் இட் வாஸ் சுவாரஸ் இன்னும் லிவர்பூல் அடுத்த சீசன் தான் வருவான், யூ ஸ்டில் இன் அயாக்ஸ். என்னன்னா உருகுவே வந்து என்னதான் ஃபார்மர் சாம்பியன்ஸ் தானோ வேர்ல்டு கப்ல நோட் வர்த்தியா ரொம்ப வருஷமா எதுவும் பண்ணல, 20-30 இயர்ஸா. அந்த சீசன் இந்த 4 அந்த ஜபலானி பாலை வச்சுட்டு ஆடின ஆட்டம் தான் லைக் தே வர் டூயிங் ரியலி குட். அந்த இடத்துல எனக்கு 120th மினிட்ல இருக்க கோல் லைன் டிஃபெண்டிங் பண்ணிட்டு இருக்க, உன் தலைக்கு மேல போகுது, யூ cannot hit it and reach. என்ன பண்ணுவேன் உள்ள போனா வெளில நம்ம என்ன பண்ணுவோம், கை விட்டு தட்டி விட்டா. அதுக்கப்புறம் சொன்னது கரெக்ட் தான். அசமோய் ஜெயன் வந்து ஐ திங்க் பிளேட் ஃபார் சண்டர்லாண்ட் 120th மினிட் பெனல்ட்டி கிடைக்குது, கோல் கீப்பரை கூட டெஸ்ட் பண்ணல, நீ வெளில அடிச்ச. அதுக்கப்புறம் யூ கெட் பெனல்ட்டி ஷூட் அவுட். பெனல்ட்டி ஷூட் அவுட்லயே நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. சாரஸ் வந்து அவன் பண்ண ஹேண்ட்பாலுக்கு he got இது ரெட் கார்டு வாங்கியாச்சு, செமிஃபைனல் மிஸ் பண்ணான். அந்த செமிஃபைனல் அவங்க போய் தோத்துட்டு தான் வந்தாங்க. மேபி சாரஸ் இருந்தா ஜெயிச்சிருக்கலாம் நெதர்லாண்ட்ஸ் கூட. ஏன்னா அந்த யங் சுவாரஸ் வந்து he was very deadly. I mean people நிறைய பேருக்கு வந்து அது ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 2010ல he came to Liverpool, 2011ல he came to அந்த வின்டர் இதுல வந்து when we sold Suarez to Chelsea க்கு அப்புறம் வந்து we signed both Suarez and Andy Carroll in the same. அதுல வந்து how deadly he wasங்கிறது people don't really remember all of that. அந்த 2011, 12, 13 சீசன் 3 years in a row வந்து சுவாரஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் நான் வேர்ல்ட் ஃபுட்பால பார்க்கவே இல்லை. அந்த டமயத்துல வந்து அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வழக்கமா ஆர்சனல் கேம் வந்துட்டா போட்டு பிரிவிரின்னு பிரிப்பான். எப்படியா இருந்தா அது ஒரு கேம் உங்களுக்கு கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. we were 4-0 inside 20 minutes. அந்த 5th கோலுக்கு எங்கேயோ இருந்து போஸ்ட் அடிப்பான். லைக் அந்த போஸ்ட் ராட்டில் ஆகி பால் வெளியே வரும்.
சுவாரஸ் அட் ஸ்பீக் அப்படிங்கிற மாதிரி அந்த சமயத்துல வந்து இருந்துச்சு. பட் சுவாரஸோடயே இருக்கும்போது நம்ம அந்த கியலினி பைட்டை பத்தி பேசிடுவோம். அது வந்து it was like அப்பதான் அந்த இவானோவிச் பைட் முடிஞ்சு ஒரு 1.5 years என்னமோ ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து this கியலினி பைட் ஹேப்பன். ஏன் இந்த இன்சிடென்ட் நான் சொன்னேன்னா, that was Italy's last ever game in the World Cup. that was 12 years ago. இந்த வருஷமும் அவங்க குவாலிஃபை ஆகல. ஸோ இட்டலி வந்து நீங்க இட்டலி பத்தி எவ்வளவு பேசிருக்கீங்க முன்னாடி. இப்போ 2006 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் பண்ணிருக்காங்க. தே ஹேவ் லெஜெண்டரி நேம்ஸ் இன் தேர் டீம். எவ்வளோ லெஜெண்டரி பிளேயர்ஸ் இன் தேர் சிஸ்டம். சரியா பத்தி நம்ம பேசாத நாளே இல்லை அந்த காலத்துல. அப்படி இருந்த ஒரு கண்ட்ரி இப்ப தொடர்ந்து எவ்வளவு 3 வேர்ல்ட் கப்ஸா குவாலிஃபையே ஆகலங்கிறது வந்து இட் இஸ் ஹியூஜ். இப்ப இந்த மேனேஜர் கூட சொன்னான்ல, இஃப் ஐ டோன்ட் குவாலிஃபை ஐ வில் ரிசைன். அண்ட் ரிசைன் ஆனாரு எனக்கு ஞாபகம். ஐ திங்க் ஹி ரிசைன். பட் ஆனா வந்து கட்டுசோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கட்டுசோ வாஸ் தேர் மேனேஜர். ஐ திங்க் ஹி ரிசைன்ட் ஹியர். பட் அந்த கேம் வந்து யோசிச்சு பார்த்தா அந்த பைட்டை ரிமெம்பர் பண்றதோட அதுதான் இட்டலியோட லாஸ்ட் கேமாடா வேர்ல்ட் கப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சமயத்துல ஞாபகம் வச்சிருக்கோம். நீ சொல்லும்போது எனக்கு தோணுது, someone like Jorginho has never played a World Cup. Yeah. No? Seriously. Donnarumma has never played a World Cup. Bonucci has never played a World Cup. Chiellini வந்து 2014 ஆடுனா. சொன்னபடி oh my god அப்படிங்கிற மாதிரி எத்தனை இட்டாலியன் பிளேயர்ஸ் நினைச்சு பார்த்தா சொல்றேன். எத்தனை இட்டாலியன் பிளேயர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அவங்க எல்லாம் யாருமே வேர்ல்ட் கப் ஆடல. which is huge. அவங்க மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு வந்து வேர்ல்ட் கப்பே போகாதுங்க. அது இந்த வருஷம் எக்ஸ்டெண்டட் 48 டீம் வேர்ல்ட் கப்புக்கே அவங்க போல. they are the second most successful team after Brazil. கரெக்ட் ஒரு காலத்துல. எக்ஸாக்ட்லி. அப்படி இருந்துமே வந்து so I remember that incident for that bite. அதான் actually அந்த இன்சிடென்ட் இன்னொன்னுடா. actually இப்ப ஞாபகம் வருது. after that incident வந்து he transferred to Barcelona. he was banned for 4 months. கரெக்ட். ஏன்னா அந்த இதுக்கு அப்புறம் வந்து பார்சலோனா கேம் காலிங் அண்ட் எங்களுடைய கிளப்போடைய இமேஜ் வாஸ் டேக்கிங் அ பிக் ஹிட். ஏன்னா ஏற்கனவே அவனை வந்து அந்த ரேசிசம் இன்சிடென்ட்ல சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பைட் வித் இவானோவிச் அதுலயே வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இஃப் யூ ரிமெம்பர் அந்த பைட் வித் இவானோவிச்க்கு அப்புறம் 8 கேம் பேன் இருந்துச்சு. 8 கேம் பேன் முடிச்சிட்டு வந்து 32 கோல் அடிச்சான். ஆமா எக்ஸாக்ட்லி. Which was sensational. அந்த 8 கேம் அந்த காலத்துல 32 கோலுக்கு வந்து I think he equaled Thierry Henry. He didn't go above. I think he equaled Henry. He equaled Alan Shearer இல்ல 31 goals. Alan Shearer correct. He equaled Shearer or someone with that. He equaled Cristiano Ronaldo. Rooney அது Henry correct 32 goals Ronaldo season. correct. அதான் 8 games மிஸ் பண்ணி வந்து he equaled it. So that was a sensational season. But ஆனா so அந்த மீடியா லிவர்பூல் மீடியா வாஸ் டேக்கிங் ரியலி அந்த பிஆர் பயங்கர அடி வாங்கிட்டு இருந்துச்சு. ஸோ தே வில் டிசைடட் ஓகே இனிமேல் இவனை வச்சுக்கிறது நம்மளுக்கு எதுவும் கிடைக்கும். வி காட் a really good 75 million pounds என்னமோ நல்ல வீடு. and that led to the legendary trio of MSN. correct. so that started it off. so அதனால he was banned for 4 months. correct. from international football and he was banned. so he couldn't play for Barcelona. and ஒரு இன்சிடென்ட் இருக்கு. I don't know if it's right. Barcelona fans பாத்தீங்கன்னா சொல்லுங்க. where he got some 12 or 13 assists before he got his first goal for Barcelona. அந்த மாதிரி ஏதோ ஒரு அவுட்ரேஜியஸான ஒரு அசிஸ்ட் ஒரு ஸ்டார்ட் இருக்குது சுவாரஸுக்கு. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு வந்து பிக் டாக்கிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது வந்து அந்த வேர் த ஃப்ரெஞ்ச் டீம் ப்ரொட்டஸ்டட் அகெயின்ஸ்ட் த கோச் இன் அன் ஓப்பன் ட்ரைனிங் செஷன் விச் வாஸ் அந்த டைம்ல வந்து என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஐ லெட் யூ எக்ஸ்பிளைன் இட் ஃபுல்லி. இல்ல அது என்னன்னா அதான் 2006 கோச் வந்து ரேமண்ட் டாமினிக்னு ஒருத்தர், இஃப் ஐம் ரைட், ரேமண்ட் டாமினிக். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் சொல்றது வந்து அவன் கோச் பண்ணதை விட அந்த ஜிடான், தியரி ஹென்ரி, வியரா அந்த சீனியர் பிளேயர்ஸ் வந்து அவங்க போன வைப்ல தான் ஃபைனல் வரைக்கும் போனாங்கன்னு. அண்ட் அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா 2006 to 2010 ஃப்ரெஞ்ச் டீம் வாஸ் இன் ரட். நோ நியூ ஃபேஸஸ், யாருமே வரதில்ல. ஏன்னா ஸ்ட்ரைக்கர் நீ இன்னுமே 2010 தியரி ஹென்ரி, நிக்கோலஸ் அனல்கான் நீ போயிட்டு இருந்த. வெரி ஃபியூ நியூ ஃபேஸஸ், லைக் யாருமே எமர்ஜ் ஆகிற மாதிரியும் தெரியல. அண்ட் ஐ திங்க் ஃப்ரெஞ்ச் ஃபுட்பால் ப்ராப்ளி வாஸ் டேக்கிங் ஹிட், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் கோயிங் இன்டு தட் த குவாலிஃபயர்ஸ் வேர்ல்டு கப்புக்கே குவாலிஃபை ஆயிருக்க மாட்டாங்க. they were playing Ireland in that final qualifier. அப்பதான் அந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தியரி ஹென்ரி கையில ஹேண்டில் பண்ணி லாஸ்ட் மினிட்ல கோல் அடிப்பாங்க. அதை பார்த்திருக்கேன் நீங்க? ஞாபகம் இல்லை எனக்கு. இல்லை, அது வந்து பயங்கர கான்ட்ரவர்சி. இன்னும் ஐரிஷ் பீப்புள் தியரி ஹென்ரி பிடிக்காத காரணமே அதுதான். Like literally Ireland will be almost through to the World Cup 91st minute என்னமோ பால் தியரி ஹென்ரி கிட்ட போஸ்ட் கிட்ட வரும், கையில இப்படி பிடிச்சி லைட்டா தட்டி விட்டுருவான், யாரோ ஹெட் பண்ணி கோல் போடுவாங்க, பிரான்ஸ் வில் கோ த்ரூ. அண்ட் என்னன்னா உள்ள போனோடனே லைக் அந்த டீமே ஒரு மாதிரி டிஸ்ஜாயிண்டடா இருக்கும். அண்ட் அனல்காவுக்கும் கோச்சுக்கும் சண்டை வந்துச்சு. அதனால அனல்காவை திருப்பி அனுப்பிச்சு விட்டான். தியரி ஹென்ரி செலக்டே பண்ணலன்னு நினைக்கிறேன்.
இவனை அனுப்பிச்சு விட்டாச்சு. அண்ட் பிளேயர்ஸ் எவ்ரா காட் இன்டு ஃபைட் வித் ஃபிட்னஸ் கோச்சோ என்னமோ. எவ்ரா தான் கேப்டன். தி வே ஐ திங்க் அபௌட் இட், இப்போ எவ்ரா வாஸ் தி கேப்டன் ஆஃப் தி டீம். அண்ட் எவ்ரிபடி வந்து லைக் ஓப்பனாக ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, வி வாண்ட் இதுன்னு. அப்புறம் இவன் வந்து ஹி ஆஸ்க் த பிளேயர்ஸ் டு எக்ஸ்பிளைன் என்னமோ அனல்கானால தான் சம்திங் லைக் தட். அண்ட் வாட் ஐ ஃபீல் இஸ் தட் வேர்ல்ட் கப் வந்து அவங்க வந்து ஐ திங்க் தே ஈவன் லூஸ் அகைன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதேதான். ஸோ என்னாச்சுன்னா எல்லாருமே ஓப்பன் ட்ரைனிங் செஷன்ல மீடியா வாஸ் அலவுட். ஐ திங்க் ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து நீ ஓப்பனா வைக்கணும் ஃபார் த மீடியா டு கம் அண்ட் ஹேவ் அ கிளிம்ஸ் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ வேணும்னே பிளான் பண்ணி அந்த ஓப்பன் ட்ரைனிங் செஷன்ல வந்து ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போயிட்டு அங்கிருந்து எல்லாருமே வாக் அவுட் பண்ணி கோச்சஸ் மட்டும் அங்கே விட்டுட்டு தே வெண்ட் இன் டு த பஸ், தே புல் த கர்டன்ஸ் டவுன் அண்ட் தே ஸ்டார்ட் ஃபார் தி என்டையர் ட்ரைனிங் செஷன். மீடியா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திஸ் வாஸ் டன். பஸ்லயே உட்காந்துட்டு ஆல் த பிளேயர்ஸ் டுகெதர் தே மேட் அ ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் against coach, and அந்த ஸ்டேட்மெண்ட்டை கோச் had to read it in the media, which is another pathetic situation. அது கோச் வந்து அதை ரீட் பண்ண வச்சாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த விஷயம் தான், வேர் நெக்ஸ்ட் கேம் தே பிளேட் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் தே லாஸ்ட் 2-1 நினைக்கிறேன், which was இது. ஸோ இதுக்கப்புறம் வந்து that is what led to France football reformation. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுட்பால்ல வந்து பிரான்ஸ் த டாமினன்ட் ஃபோர்ஸ் லாஸ்ட் ஒரு 10 years away, 2016 சொல்லலாம், since the rise of Benzema and Griezmann அந்த மாதிரிலாம். that was when they got their act together. யூரோ 2000 அப்புறம் ஒரு 10 வருஷம் வந்து அப்படியே பழைய இது க்ளோரியிலே கோச் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா the amount of talents that is coming out of French football வந்து I don't think no other country has this amount of talent. That incident I feel இப்போ இந்தியாவுக்கு வந்து எப்படி 2007 வேர்ல்டு கப் வெளில வந்த கிரிக்கெட்ல வி காட் அவர் ஆக்ட் டுகெதர். இப்போ பயங்கரமான பிளேயர்ஸ் வராங்களா, ஐ ஃபீல் பிரான்ஸ்க்கு அந்த மாதிரி தான். ஆஃப்டர் 2010 தே காட் தேர் ஆக்ட் டுகெதர் அண்ட் யூ கேன் see இன்னுமே வந்துட்டே இருக்கானுங்க. கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரான்ஸ் ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து தே மேட் ஒரு பிரிட்டி குட் எக்ஸாம்பிள். அந்த சமயத்தில் வாட் ஹேப்பன் வாஸ், அனல்காக்கு வந்து 18 மேட்ச் பேன் பண்ணியிருந்தாங்க பிரான்ஸ் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு. அதே மாதிரி பேட்ரிஸ் எவ்ரா கேப்டனாக இருந்தா, ஃப்ராங்க் ரிபரி, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில கேம்ஸ்ல வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த கோச்சை வந்து உடனே ஃபயர் பண்ணிட்டாங்க. அந்த டோர்னமெண்ட் முடிச்ச உடனே வந்து அந்த கோச் டாமினிக்கை வந்துட்டு தே ஃபயர்டும். பட் நீ சொன்ன மாதிரி இட் வாஸ் a ப்ராப்பர் வேக்கப் கால் ஃபார் ஃப்ரான்ஸ் நேஷனல் டீமே. அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து இட் ப்ரொவோக் தம். பட் ஐ திங்க் இது சம்மரைசஸ் ஆல் ஆஃப் த வேர்ல்ட் கப்ஸ் மேஜர் இன்சிடென்ட்ஸ் ஆஃப்டர் 2000. நாங்கள் வந்து நிறைய இன்சிடென்ட் பற்றி நாங்கள் 2 பேருமே பேசியிருக்கோம்.